இந்த அடினியம் செடியில் வேர் பகுதி வந்து நல்லாயிருக்கு, தண்டு பகுதி அழுகிடுச்சுங்க. நான் காலையில் தோட்டத்துக்கு போனப்போ தான் கவனித்தேன். தண்டு பகுதி நுனியிலேருந்து அப்படியே கீழ் வரையிலும் அப்படியே அழுகிட்டே வந்திருக்கு. அதை பார்த்தேன். கிராஃப்டட் பகுதி பாருங்கள், அதுதான் கிராஃப்டட் பகுதி. ஒரு அழகான ஒரு அடினியம் செடி, இன்னும் பூக்கலைங்க, வாங்கி வச்சது. ஆனால் அழுகல் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து எந்த இடம் வரையிலும் இது அழுகிருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அப்படியே வந்து தண்டு பகுதி அப்படியே மெல்லிசாக வாட்டமாக இருக்குது இல்லையா, அதான் அழுகல். கட் பண்ணி பார்ப்போம் எது வரலும் இந்த அழுகல் இருக்குது அப்படின்னு. இதை கட் பண்ணி எடுத்துடணும். அநேகமாக நான் கட் பண்ணுற வரையிலும் தான் அந்த அழுகல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா கீழே உள்ள பகுதி நல்லா தான் இருக்குது, பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இந்த தண்டுலேயும் அந்த நுனி வந்து லைட்டாக அழுகிருக்கு, அதனால் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு சேஃப்டிக்கு இன்னும் கொஞ்சம் அந்த தண்டு பகுதியை கட் பண்ணிக்குவோம். இந்த கிராஃப்டட் பகுதி சேஃபாக தாங்க இருக்குது, நுனியில் இருக்கிறத தான் நான் கட் பண்ணுறேன். ஒரு வடிவமாக இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ இந்த அளவு நம்ம கட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம உடனே இதில் வந்து சாஃப் அப்ளை பண்ணிவிடுவோம். சாஃப் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண துண்டு பகுதி தொட்டியில் இருக்கக்கூடாது, அழுகிய பகுதி செடிக்கு பாதிப்பு உண்டாகும். இதை உடனே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஒரு நிழலான பகுதியில் வச்சு வளர்க்கணும்.